குரு, சந்திரன், சுக்கிரன் இந்த 3 பேருமே ஏதாவது ஒரு வகையில் 3ஆம் இடத்தோட தொடர்பு கொண்டிருந்தாங்கன்னு வச்சுக்கங்க. சுக்கிரனும் 3ஆம் இடத்துல இருக்கு. குருவும் 3ஆம் இடத்த பாக்குது. சந்திரனும் 3ஆம் இடத்த பாக்குது. ஏதாவது ஒரு வகையில் 3ஆம் இடத்துக்கு குரு, சந்திரன், சுக்கிரன் இந்த மூவரும் தொடர்பு இருந்தா, அவரு தாங்க உலகத்திலேயே மிகப்பெரிய கைராசிக்காரர். இவர் கையால நீங்க பணம் வாங்குனீங்கன்னா, பணம் உங்களுக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். என்னடா இது லாஜிக் இல்லாம இருக்கு அப்படிங்கிறீங்களா? 3ஆம் பாவம் கை. அதுல பணத்த குறிக்கக்கூடிய கிரகமான குருவும், சுக்கிரனும் ரொட்டேஷன் மணி அதாவது தினமும் வருமானம் வர்றதுக்கு சந்திரன். இந்த 3 பேருமே 3ஆம் இடத்த கூட தொடர்பு கொண்டிருந்தாங்கன்னா, அந்த ஜாதகர் ஆணோ, பெண்ணோ மிகப்பெரிய கைராசிக்காரர். அவர் கையில எப்பொழுதுமே பணம் இருந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். உங்க ஜாதகத்துல இந்த அமைப்பு இருந்தா, நிச்சயமா நீங்களும் கைராசிக்காரர் தான். இல்லைன்னா, இந்த அமைப்புடைய ஜாதகரிடம் பணம் வாங்கி சேர்த்தீங்கன்னா, பணம் உங்களுக்கு சேர்ந்து கொண்டே இருக்கும்.